ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட். என்ன ஆஷ்னா சிரிக்கிறீங்க? இல்ல நான் வெல்கம் பண்ணுவேன் தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமா ஆன் பண்ணதுக்கு அப்புறமா. சரி ஓகே அப்படியே பண்ணிடலாம். நீ என்னதான் பண்றன்னு பாக்குறதுக்காக தான். வணக்கம் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக். இது வந்து ஐபிஎல் ஷோ கிடையாது, இது ரஞ்சி டிராஃபி ரவுண்ட் அப். ரஞ்சி டிராஃபியோட அடுத்த ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. ரஞ்சி டிராஃபி ஒரு பர்டிகுலர் பிரேக்க போய் சேர்ந்திருக்கு. போன தடவை நான் ரவுண்ட் அப் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் பயங்கர ஆர்டன்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணும் எபிசோடு அப்படின்னு சொல்லிருந்தீங்க. தேங்க்யூ சோ வெரி மச். வி வில் கண்டினியூ டூயிங் இட். ஏன்னா இப்ப நம்ம ஐபிஎல் ஆக்ஷனுக்கு ரிலீஸ் டேட் வந்ததுக்கு அப்புறம் சையத் முஷ்டாக் அலி நடக்க போகுது. That will also be a part of our first class roundup. அங்க என்ன நடக்குது? ஏன்னா it's going to be very exciting times. எக்கச்சக்க நியூ டேலண்ட்ஸ் தான் வர போறாங்க. தமிழ்நாடோட ஒரு என்ன சொல்றது, ரொம்ப கடினமான ஒரு ரஞ்சி டிராஃபி கேம்பெயின். இந்த ரவுண்ட், அதாவது தமிழ்நாடு பிளேயர்ஸ் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, அப்பா ஒரு பிரேக் கிடைச்சதுடா ரீசெட் பண்றதுக்கு அப்படின்னு டெஃபினட்டா நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி சையத் முஷ்டாக் அலி அந்த ஒயிட் பால் பிரிங்ஸ் a bit of reprieve. கேவி ஃபாலோ பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருத்தமான ஒரு ஸ்டார்ட் தான் ரஞ்சி டிராஃபி சீசனுக்கு. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப வருத்தமான ஸ்டார்ட். போன கேம் வந்து ஒரு கஷ்டமான ஒரு டிரா ஒன்று பண்ணோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடை கொடுத்துட்டு ஒரு டிரா ஒன்று பண்ணோம். இந்த கேம் வந்து அன்பார்ச்சுனேட்லி சாண்டியோட நல்ல எஃபர்ட் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வித் த பேட் அண்ட் த பால். ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆந்திரா ஜஸ்ட் அவுட் பிளேடர்ஸ். வி ஆர் இந்த 6th பொசிஷன், 6வது பொசிஷன்ல இருக்கோம். Not a lot of times we have lost lead or outright to Andhra, so that also hurts a lot being a TN cricketer. See, எனக்கு வந்து ஒரு 2-3 questions-லாம் வச்சிருக்கேன் நான். See, I want to know from you, ஒரு ஸ்டார்ட்ல வந்து எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல பேசிக்கலி. சரி, நீங்களே சொல்லிட்டீங்க இட்ஸ் a tough time for தமிழ்நாடு. இந்த ஒரு 3-4 கேம்ஸா டஃபா இருந்ததுன்னு சொல்லி, நீங்க வந்து ரொம்ப க்ளோஸா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டையும் அண்ட் டிஎன் கிரிக்கெட் எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அண்ட் யூ ஆர் அ வெரி ரெகுலர் மெம்பர் ஈவன் வென் யூ ஆர் பிளேயிங் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். நம்மளே நிறைய கேம்ஸ் சேர்ந்து விளையாடி இருக்கோம் அண்ட் டஃப் கேம்ஸை வின் பண்ணியிருக்கோம் ஆப்வியஸ்லி. ஸோ நீங்க நிறைய அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை ஷேர் பண்ணிருக்கீங்க. யூ நோ த வைப் அண்ட் த பல்ஸ் ஆஃப் த டீம். ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் ஹவு டிட் வி எண்ட் அப் லைக் திஸ்? ஏன்னா whenever we have had a good season, போன சீசன் வந்து ஒரு செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்கோம். Unfortunately, we again got kicked out by Mumbai. ஒரு பெரிய கதை மாதிரி ஒரு டீமை திருப்பி நம்ம சந்திக்கிறோம் செமிஃபைனல்ஸ்ல. அண்ட் we are not able to cross that line. ஒரு செமிஃபைனல்ஸோ இல்ல ஃபைனல்ஸ்ல எக்ஸிட்டோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த ட்ராஃபி இஸ் பீன் eluding us forever. ஒரு 35 வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் இன்னும் கிரேட் நினைக்கிறேன். காஃபி குடி கொண்டாடு அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நான் என்னோட காஃபி டைம் ஆயிடுச்சு. பட் ஆனா ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நாட் சோ அட்மிரபிள் கேவி. அதுக்கு முன்னாடி ஐ தாட் ஒரு ஓரளவுக்கு கோல்டன் ஃபேஸ். அதாவது நிறைய பேர் இப்ப கூட நம்ம காமெண்ட் செக்ஷன்ல வந்து தமிழ்நாடு ரஞ்சி டிராஃபி ஜெயிக்காதா, என்ன நம்ம கிட்ட என்ன லேக்கிங் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அந்த அனத்தர் எனக்கு புரியுது. இன்ஃபேக்ட் நான் ரஞ்சி டிராஃபி ஜெயிக்கணும்னு ரொம்ப துடிச்ச ஒரு காலகட்டம் இருக்கு. கோவிட் பிரேக்ல கூட வந்து நான் அமோல் மஜும்தார், வாசிம் ஜாஃபர் அவங்க கிட்ட எல்லாம் இன்டர்வியூஸ் பண்ணிருக்கேன். நம்ம யூடியூப் சேனல்லே இருக்கு, டிஆர்எஸ் வித் ஆஷன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ரஞ்சி டிராஃபி கேம்பெயின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அமோல் மஜும்தார் அன்பார்ச்சுனேட்லி வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி இனஃப் இது என்னன்னா இதுல வந்து 2-3 லேயர் இருக்கு கேள்வி. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அடிக்கடி தோனி சொல்லுவாரு, சாரி ஃபார்முலா ஃபார் சக்சஸ், டிஆர்எஸ் இல்ல, ஃபார்முலா ஃபார் சக்சஸ் அது. ஏன்னா மும்பை நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. பட் என்னன்னா டபிள்யூ ராமன் கொஞ்சம் கோச்சா இருந்தாரு பிட்வீன் 2005-06 நான் டெபியூ பண்ணும்போது. அவர் தான் கோச். நான் ரொம்ப ஹையா ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு இண்டிவிஜுவல். அவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு இருந்தார். ஐ திங்க் நீ வந்து டெபியூ பண்ணும்போது கூட சார் தான் கோச்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு கோல்டன் பீரியடா நான் ஏன் பார்ப்பேன்னா, கன்சிஸ்டன்ட் குவாலிஃபிகேஷன்ஸ், கன்சிஸ்டன்ட் செமிஃபைனல், கன்சிஸ்டன்ட் ஃபைனல்ஸ் போனோம். ஆன் தட் டே, ஆன் தட் பர்டிகுலர் மேட்ச் வி ஹேவ் ஃபிளவுண்டர்ட். அதை வந்து நம்ம அண்டர் ப்ரெஷர்னு சொல்லலாம். பட் அந்த டைம்ல லார்ஜ்லி என்ன ஆகும்னா, முரளி விஜய் ஒன் அக்கேஷன் நம்ம செமிஃபைனல்ஸ் ஆடுவோம் யூபியோட 430 ஆடு. சிவகாந்த் சுக்லா வந்து 200 கிட்ட 190 கிட்ட அடிச்சிருவான். சிவகாந்த் சுக்லா அடிச்சு ஜெயிச்சிருவாங்க. அந்த மேட்ச் ஒரு 11 கேட்ச் விட்டோம். 11 கேட்ச், நாட் கிட்டிங், 11 கேட்சஸ். அதாவது அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே நம்ம டெஸ்டினில இல்ல, பட் ஆனா we are very closeங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் அது கொஞ்சம் ஃபார்தர் நகர்ந்து போயிருக்கு. அப்ப நாங்க என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோமோ அதே சேலஞ்சஸ் we continue to face today also. எப்படின்னா வந்து ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் தமிழ்நாடு at that point of time and India's one of finest opening batsmen, Murali Vijay. One of India's finest opening batsmen, no doubt about it. குவாலிட்டி ஆடுவான். அவனுக்கும் அபினவ் முகத்துக்கும் அந்த ஓப்பனிங் பேட்டிங் போகும்போது we hardly used to see that both of them used to get out. யாராவது பெரிய ஸ்கோர் அடிச்சிருவாங்க.
அடிச்ச உடனே we had the wall of தமிழ்நாடு, சுப்பிரமணியம் பத்ரிநாத். இன்னைக்கு வந்து ஆப்வியஸ்லி பத்ரி வந்து ஒரு பிராட்காஸ்டரா இருக்காரு. சம்டைம்ஸ் வந்து பத்ரியோட வேல்யூவும் அவரோட குவாலிட்டியும் தெரியாம நிறைய பேர் பேசும்போது, டேய் அதனால எப்படிப்பட்ட பிளேயர் தெரியுமாடா உங்களுக்கு எல்லாம், பாத்திருக்கீங்களாடா அந்த ஆடி பாத்திருக்கீங்களா, தயவு செய்து பேசாதீங்களா அப்படின்னு தோணும், கோபம் வரும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இன்டர்னலி ஒரு கிரிக்கெட் ஃபேன். பத்ரி, அதுக்கப்புறம் நீ தினேஷை தாண்டணும், அதுக்கப்புறம் வரும் குட் பேட்டிங். 5 போலர்ல 3 ஃபாஸ்ட் போலர், அதுல யோமியும் கன்பாவும் ஆல்ரவுண்டர், 2 ஸ்பின்னர். அதுல நான் ஒரு ஆல்ரவுண்டர். ஐ யூஸ் டு பேட் அட் நம்பர் 7. பாலாபாய் நம்பர் 10 ஆடுவாரு. செவரல் டைம்ஸ் நாங்க பார்ட்னர்ஷிப் போட்டு ரெசரெக்ட் பண்ணிருக்கோம் இன்னிங்ஸ் எல்லாம் அந்த டைம்ல. அண்ட் இட் இஸ் ரொம்ப தமிழ்நாடு இஸ் a really good place. I feel even now, I still feel talent is abundant. டேலண்ட் வந்து நிறைய இருக்கு. என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன்னா, நமக்கு வந்து கடந்த ஒரு 2 decades ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் நம்ம எடுத்துக்கலாம். 2 decades இல்ல 1.5 decades, ஒரு 2010-12 ஆன்வர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். பாம்பே ரஞ்சி டிராஃபி வின் பண்ணிருக்காங்க ஷுவர். பட் த ஃப்ரீக்வன்சி பாம்பே வந்து முன்னாடி மாதிரி ஜெயிக்கிறது கிடையாது. டீம்ஸ் தட் ஹவ் ரியலி ஷோல்டர்ட் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் மத்திய பிரதேஷ் அண்ட் விதர்பா. வந்திருக்காங்க, இந்த மாமா நாங்க ஆடி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி இறங்கி கோதாலை டங்கல் படத்துல அமீர் கான் பொண்ணுங்க இறங்கின மாதிரி நச்சாக்கினி இறங்கி வச்சு செய்யறாங்க ரஞ்சி டிராஃபிய. அண்ட் தே ஆர் பிளடி குட் அட் இட். என்னன்னா ஒரு மேட்ரு, மத்திய பிரதேஷ் கிரிக்கெட் மேசிவ் ரெஸ்பெக்ட், விதர்பா கிரிக்கெட் மேசிவ் ரெஸ்பெக்ட் எனக்கு. ஏன்னா நான் க்ளோஸ் குவார்டர்ஸ்ல அதை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிருக்கேன். விதர்பா கிரிக்கெட் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வரைக்கும் பிரசாந்த் வைத்தியா தெரியும், ஃபார்மர் ஃபாஸ்ட் பவுலர் இந்தியாவுக்கு. ஹி இஸ் இன்சார்ஜ் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட். அவர் எங்கேருந்து எங்க ஸ்ட்ரீம் லைன் பண்ணுவார்னா, இப்ப ரீசெண்டா ஒரு கதை கேட்டோம் நம்ம, இவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெங்கட் சொன்னாரு, அமன் மொக்காடே டீமோட டிராவல் பண்ணாராம். அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீசன் நான் பேசியிருக்கேன் கருண் நாயர், கணேஷ் சதீஷ் கிட்ட எல்லாம். வாரம் முழுக்க பிராக்டிஸ் பண்ணுவாங்களாம், அப்புறம் 2 நாள் லீவ் கொடுத்துருவாங்களாம், வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து பிராக்டிஸ் பண்ணணுமா. சோ அவங்க பண்ற வால்யூம் ரஞ்சி டிராஃபி ஜெயிக்கணுங்கிறத நோக்கியே பண்றாங்க. இன்னொரு சைட்ல மத்திய பிரதேஷ்ல ஒரு சந்திரகாந்த் பண்ணிட்டு கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, அது பாப்பா ரஞ்சி டிராஃபி உன்னோட யாரும் நிறைய ஜெயிக்கல, இந்த மத்திய பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷனோட பொதுசாவியை புடி, கொஞ்ச நேரம் நடத்திட்டு நீ இந்த வீட்டை நடத்து, நாங்கெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைட பாக்குறோம், நாங்க போய் கொஞ்சம் மத்தபடி உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நாங்க கொடுக்குறோம். அண்டர் 19 டீம், அண்டர் 23 டீம், ரஞ்சி டிராஃபி டீம் எல்லாத்துக்கும் கேம்ப்ஸ் போடுறது, ப்ரிப்பரேஷன் பண்றது எல்லாமே சந்து பண்டிட் பண்றாரு. இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் மேல என்டையர் ஆப்வியஸ்லி தோக்கும் போது பிளேயர்ஸ் அக்கௌண்டபிலிட்டி எடுத்தே ஆகணும். there is no doubt about it. பட் எனக்கு ஐ ஹாவ் சீரியஸ் இஷ்யூ வித் ப்ரிப்பரேஷன் குவாலிட்டி. ஓகே, when I say preparation quality, அப்பலாமே கூட இந்த இஷ்யூ இருந்தது. பட் ராமன் அதை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. நாங்க ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நாங்க அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல போய் ஹோசூர்ல பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா சேப்பாக்ல பண்ணும்போது பால் ஸ்விங் ஆகாது, லேட்டரலா மூவ் ஆகாது, விக்கெட்ல ஸ்பீடு இருக்காது, ஸ்லோ ஆயிடும். ஐ மீன் சேப்பாக்னு சொல்றதோட அரௌண்ட் சென்னை, ஏன்னா நிறைய வெயில், பீக் சம்மர். இந்த ப்ரிப்பரேஷன் டைமை நீ அவங்களோட மேட்சப் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். 1930s ராஜா ஆஃப் பாளையம்பட்டி ஷீல்டுன்னு ஒன்னு இண்டக்ட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் நம்ம 2 பேரும் ஆடி ஜெயிச்சுமே 2022 MRCA டைட்டில். Do you know that in 1930s and 40s MRCA won the title 7 times? One of the highest number of titles won by MRCA. And the first division competition is highly spoken about in the Indian cricket ecosystem. ஏன்னா எத்தனையோ பேர் இங்க வந்து ப்ரொஃபஷனலா கிரிக்கெட் விளையாடுவாங்க. இன்னைக்கு that first division cricket is where our huge problem lies. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் வந்து நிறைய நாட்கள் நீளுது. அண்ட் ரெண்டாவது, the quality of cricket that is being played in first division cannot be used for selections anymore. நான் வந்து செலக்டர்ஸை சொல்ல மாட்டேன், கோச்சிங் ஸ்டாஃபை சொல்ல மாட்டேன், பிளேயர்ஸை சொல்ல மாட்டேன், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை சொல்ல மாட்டேன். ஏன் யாரையுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, இது வந்து எந்த விஷயம் நமக்கு நல்லா பயன்பட்டுச்சோ, எதை வச்சு நம்ம பேசிஸ் ஆஃப் கிரிக்கெட்டா ஃபார்ம் பண்றோமோ, இன்னைக்கும் மைண்ட் யூ அதை ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரீல் பண்ணோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் வந்து ஏராளமான பிளேயர், கிட்டத்தட்ட ஒரு 400 பிளேயர்ஸுக்கு வாழ்வாதாரம். நிறைய பேருக்கு அது தட்டுல சோறு போடுது. இட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கிடையாது, கான்ட்ராக்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் அந்த கிரிக்கெட் ஆடுறதுல 2 விஷயம் நடக்குது. டைம் போகுது, பிளேயர்ஸோட குவாலிட்டி கிரிக்கெட் பிராக்டிஸ் கம்மியாகுது, தி எபிலிட்டி டு ஒர்க் ஆஸ் அ டீம் இல்ல, ஒரு தமிழ்நாடு டீமா கன்ஸ்ட்ரக்டா வரதுக்கான வாய்ப்பு இல்ல. சோ எந்த கோச் எடுத்தாலும், கொஞ்ச நாள் முன்னாடி சுலக்ஷன் குல்கர்னி எடுத்தாரு, ஒரு நாள் கேம்ப்ஸ் எல்லாம் ரன் பண்ணாரு, செமிஃபைனல்ஸ் போனோம். சாய் கிஷோர் அந்த ஒரு எபிசோட் நடந்தது, சுலக்ஷன் வாக்ட் அவே ஃப்ரம் தட். பட் என்ன இதுல பியூட்டினா, நம்ம அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் டைம்ல இன்வெஸ்ட் பண்றதே கிடையாது. இது ரிகரஸா இயர் ஆன் இயர் நடந்துனே இருக்கு. டிஎன்பிஎல் நடக்குது. ஸோ நமக்கு விண்டோங்கிற ஒரு கான்செப்டே இல்லாம போயிடுது.
நல்ல ப்ரிப்பரேஷன் இல்லாம பிளேயர் குரோத் சென்ட்ரிக்கா பிளேயரோட இன்செக்யூரிட்டி அட்ரஸ் பண்ணாம நீ ரஞ்சி டிராஃபி ஜெயிக்கவே முடியாது. பிளேயரை அமிச்சு நீ ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சிடுவான்னு சொல்லி அவன் போய் ஒரு 4 மேட்ச் ஆகணும்னே நீ கிளம்பு வேற ஒருத்தனை தூக்கு. இட் டசன்ட் ஒர்க். எந்த ஒரு என்வரான்மெண்ட்ல பிளேயர் நம்ம டிராப் ஆயிடுவாங்கிற பயத்தோட விளாடுறானோ அந்த என்வரான்மெண்ட்ல பிளேயர் ஃபிளரிஷே ஆக முடியாது. பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. நீங்க சொன்னதுல இருந்தே எனக்கு ஒரு ஐ ஜஸ்ட் ட்ரை டு புல் அ ஸ்ட்ரிங் அவுட். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணின எல்லா வருஷமுமே வி ஹவ் ஆல்வேஸ் குவாலிஃபைட். ஏன்னா 2 times நான் இருக்கும்போது குவாலிஃபை ஆன வருஷம் நீங்க கூட வந்து 2 கேம் ஆடுவீங்க. பாம்பேல ஒரு கேம் ஆடுவீங்க, டிஎன்ல ஒரு கேம் ஆடுவீங்க, ஆந்திராவோட ஒரு கேம் ஆடுவோம், பாம்பேயோட ஆடுவோம். என்ன நான் சொல்ல வரேன்னா எனக்கு எனக்கு கேட்கணும். நீங்க நிறைய பேரோட ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்ணிருப்பீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. இப்போ ஐ எம் நாட் ட்ரைங் டு கம்பேர் எனி 2 teams. ஒரு 42-43 ரஞ்சி டிராஃபி ஜெயிச்ச மும்பைக்கும் தமிழ்நாடுக்கும் கர்நாடகாக்கும் இப்ப நீங்க சொல்ற விதர்பா அண்ட் சௌராஷ்டிரா அண்ட் இவங்கெல்லாம் வந்து இப்போ அப்கமிங் டீம்ஸ் நல்லா பண்றாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் வாட் இஸ் இட் சம்திங் விச் அவங்க பண்றத நம்ம என்ன லேக் பண்றோம் ஆர் அவங்க பண்ற மெத்தட நம்ம என்ன மிஸ் பண்றோம்? வாட் இஸ் த பேட்டர்ன்? அந்த ரூட் என்னன்றது தான் எனக்கு தெரியணும். சிம்பிள். நான் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்ச போது உனக்கே தெரியும் நான் நிறைய எக்கச்சக்கமா வந்து ஐ எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ஐ ஹவ் grown in my game. But the first line and the last line that I will hear, நாளைக்கு நான் வந்து that is the last line I want to hear or say in my life அப்படின்னா அந்த லைன் நான் சொல்லுவேன். என்னன்னா discipline is mandatory. Working your creativity around that discipline what sets you apart. இந்த லைனை எனக்கு புரிய வச்சது வந்து WB ராமன். ஓகே, அவர் என்ன சொன்னாரு, நான் வந்து ஃபர்ஸ்ட் சீசனும் செகண்ட் சீசன் ஆடும்போது மகாராஷ்டிராக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு ஸ்பெல் மார்னிங் லஞ்சுக்கு முன்னாடி போடுவேன். ஒரு கவர் டிரைவ் ஒரு கட்டெல்லாம் போயிடும். ஃபர்ஸ்ட் டே பிச் ஆக்சுவலா அது ஃபர்ஸ்ட் டே பிச். போனோடனே லஞ்சுக்கு போவேன். போனோடனே என்னடா பவுண்டரி குத்துற அப்படின்னு. இல்ல சார் நான் கொஞ்சம் பால் வெளியில இருந்து ட்ரிஃப்ட் பண்ணி உள்ள டர்ன் பண்ணி ஸ்லிப்ல எட்ஜ் ட்ரை பண்ணேன் அப்படின்னாரு. அப்ப கூப்பிட்டுட்டு நீ இந்த மாதிரி ட்ரை பண்றது வந்து ஃபர்ஸ்ட் டேல உன் வேலை கிடையாது அப்படின்னாரு. சார் இல்ல சார் பால் கையில இருந்து நல்லா வருது இந்த மாதிரி. ஆப்வியஸ்லி ஐ மீன் இந்த லைன்ஸ் வந்து நவ் ஐ ஹியர் ஃப்ரம் அதர் ஸ்பின்னர்ஸ். எங்கிட்ட வந்து நிறைய பேர் பேசுவாங்க. பட் எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் பிளஸ் என்ன மாதிரி ஒரு யங்ஸ்டருக்கு அது ஒரு வரப்பிரசாதம். அப்ப நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் நீங்க ஏதோ குறை சொல்லிட்டே இருக்கீங்க, 2 பவுண்டரி தானே அப்படின்னாரு. அப்ப சொன்னார், அஸ்வின் யூ ஆர் வெரி கிரியேட்டிவ் பர்சன், யூ ஹேவ் அ பிரெயின் தட் டிக்ஸ் இன் யுவர் ஹெட், பட் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் ஆர் எலிமெண்டரி அண்ட் மேண்டேட்டரி, அவுட் ஆஃப் விச் bowling லைன் அண்ட் லென்த் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். நீ லைன் அண்ட் லென்த் போட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டே மார்னிங் கண்ட்ரோல் கொடு, ஃபாலோ யுவர் டிசிப்ளின்ஸ். 7 விக்கெட் எடுக்கிறல்ல, when you finish your 5th wicket haul and you look for your 6th wicket, நீ தூக்கி போட்டு ஒரு பவுண்டரி கொடுக்குற டேல் அண்டருக்கு அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா காலையில நீ போடுற பாரு இந்த ஸ்பெல்லு, லஞ்சுக்கு டீ வரைக்கும் நீ போடுற பாரு இந்த ஸ்பெல் உன் டீமுக்கு. நீ அந்த 5 விக்கெட் எடுத்து உழைச்சா 25 ஓவர் 26 ஓவர் 5 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் 6வது விக்கெட்டுக்கு நீ ஒரு பால் தூக்கி போடுற பாரு, அது உனக்கு அப்படின்னாரு. ஏன் நான் இதை சொல்றேன்னா, மும்பையா இருக்கட்டும், விதர்பாவா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், are bloody ruthless with their discipline. They are just ruthless. அவங்க ரூத்லெஸ்னா எப்படின்னா, நான் வந்து ஆப்வியஸ்லி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடும்போது சொல்றேன். இப்போ வந்து ரவி சாஸ்திரி எல்லாம் வந்து கோச்சா இருக்கும்போது என்ன சொல்லுவாருன்னா, நீ அந்த காலையில ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டிரைவ் அடிச்சு சிக்கன் வாங்கின்னு போயிடுச்சுன்னா சாயந்தரம் வரைக்கும் பேசுவார், பேக் ஷாட் பேக் ஷாட் பேக் ஷாட் பேக் ஷாட்னு பேசுவார். சோ அவங்களோட கிரிக்கெட் லெஜெண்ட்லயே அது இருக்கு. நீ மார்னிங் போனா டைட்டா ஆடணும், செஷன் ஆடணும். நீ டிரைவ் அடிச்சு ஸ்லிப்ல அவுட் ஆடுறதுங்கிறது ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு நோ அப்படிங்கிறது. அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, நம்ம ஊர்ல இருந்து வர நிறைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் நிறைய யங்ஸ்டர்ஸோட பேசியிருக்கேன். அவங்களுக்கு வந்து அதை யூ ஹேவ் டு சே தட் டு தெம். ஏன்னா பாளையம்பட்டி ஷீல்டு பிளே அப்படின்னு சொன்ன 9:30 நீ ஒரு பால் மேல போட்டனா நெருங்கன்னு கவர் டிரைவ் அடிக்கலாம். மொட்டை விக்கெட் வெயில் பிரிக்கும். ஃபாஸ்ட் பாலர் ஓடி வந்து பால ஸ்விங் பண்ண பார்த்து நேரா நேர்மான்னு கிழிஞ்சு கவர் டிரைவ் வச்ச உடனே அந்த ஃபாஸ்ட் பாலர் நினைப்பாங்க, ஐயோ என்னடா இது, எத்தனை வாட்டி திட்டு வாங்கியிருப்பான் உங்கள்ட்ட. சோ இதே விஷயம் நீ பாம்பேல ஒரு டோர்னமெண்ட் ஆடுற, அந்த ரெயின்ல ஒரு டோர்னமெண்ட் நடத்துவாங்க, டக்குன்னு பேரை மறந்துட்டேன். அந்த டோர்னமெண்ட்ல டிரைவ் வச்சு பாரு. உனக்கும் காத்துக்கும் இருக்கிற அந்த காதல் உனக்கு தெரியும். ஏன்னா நீ விசிங்னே இப்ப பால் பேட்ல படாது, பால் சீமாய் போயினே இருக்கும். நீ பாட்டு காத்தோட விளையாட வேண்டியதான் பேட்ஸ்மேனா, இல்ல சிக் வாங்கி உள்ள வந்து உட்காந்துனே இருப்ப. சோ தி ஃபேக்ட் இஸ், இந்த பிளேயர்ஸ் பிளேம் பண்றதுக்கு வந்து நமக்கு ஸ்டாண்டிங்கே கிடையாது. நீ பிளேயர்ஸ் மேல பிளேம் போடுறதுக்கு பிளேயர்ஸ்க்கு நம்ம ரிக்வயர்டு எக்ஸ்போஷர் கொடுக்கறோமா? ஆர் வி எக்யூப்பிங் தெம்? எந்த ஒரு பிளேயருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடும்போது அவன் டு கம் இன் டு ஹிஸ் ஓன் and to probably start delivering like an absolute stalwart for you will take time. At least ஒரு 20-30 matches ஆகும். 20-30 first class matches நம்ம talents ஐடென்டிஃபை பண்ணி எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம்?
லாஸ்டா நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸா தெரிஞ்சது விஜய் சங்கர் அண்ட் இந்திரஜித். அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு ஆடவே இல்லை. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம ஒயிட் பால்ல நல்லா பண்ணிருக்கோம். இந்த வருஷம் சையத் முஸ்டாக் அலிக்குள்ள போறோம். நம்ம இன்னும் ரோல் ஸ்பெசிபிக்காவே நம்ம டீம்ஸ் எடுக்க ஆரம்பிக்கல. போன தடவை வந்து somebody like a பாபா இந்திரஜித் who has been a consistent middle order batsman in TNPL ஓப்பனிங் ஆடினான் போன தடவை. அப்கோர்ஸ் ஒரு வெல்கம் பிரேக் என்னன்னா துஷார் ரஹேஜா பேட்டட் ஓப்பனிங், அவனுக்கு கொடுத்தாங்க அந்த சான்ஸை. எத்தனையோ லாட் ஆஃப் ஓப்பனர்ஸ் ஆர் ஸ்கோரிங் ரன்ஸ். பட் மிடில் ஆர்டர்ல ஷாருக் கான் மாதிரி ஒரு பினிஷர் இருக்கான். இந்த வருஷம் விஜய் சங்கரும் இல்ல, வருண் சக்கரவர்த்தி இல்லைன்னா 2 years பேக் ஜாதவேத் சுப்ரமணியம் இருந்திருக்கணும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம்ல எல்லாம் இருந்திருக்கான். டில் டுடே ஒரு ரிஸ்க் ஸ்பின்னர் நம்ம க்ரூம் பண்றது இல்ல. சோ செலக்ஷன்ஸ் நீட் டு பி, அதாவது ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கணும். T20 கிரிக்கெட் மாறிடுச்சு. இப்ப ஐ வுட் லவ் டு சி இப்ப இந்த டெபாக்கிளுக்கு அப்புறமா இந்த நெக்ஸ்ட் செலக்ஷன் சையத் முஸ்டாக் அலிக்கு எப்படி ரோல் ஸ்பெசிபிக்கா எடுக்கிறாங்கன்னு நான் பார்க்க விருப்பப்படுறேன். போன வருஷம் வந்து முகமது அலின்னு ஒரு ஆஃபி இருக்கான், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அவன் வந்து டெக்னிக்கலி நாட் எக்யூப்ட் டு டேக் ஆன் தி நியூ பால். ஆனா கம் அகேன்ஸ்ட் விதர்பா நாக்பூர்ல சிவில் லேன்ஸ்ல ஓப்பனிங் அமிச்சிட்டாங்க. சோ ஹி இஸ் நாட் எக்யூப்ட் டு டீல் வித் இட். பாவம், இப்ப நம்ம என்ன பண்ணணும்? முகமது அலியை வந்து தப்புன்னு சொல்லணுமா? அவன் இஸ் நாட் எக்யூப்ட், அவன் மிடில் ஆர்டர் பேட்டர். அவன் போய் எப்படி ஆட முடியும்? We do make elementary mistakes, no doubt. பட் அந்த 4 மாசம் கோச்சிங் பண்றவன் கையில ஒரு மெஜிஷியன் வாண்ட் எடுத்துட்டு வந்து ஹை ஹை ஆப்ரா கடப்ரா அப்படின்னு சொல்லி ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இட் இஸ் ஒரு லைன் அப் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வைக்கணும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு ப்ராப்ளமா இருந்தது. தேங்க்ஃபுல்லி சந்தீப் வாரியர் இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்கான். பட் ஒரு 10 பேர், நீ சொன்ன தர்ஷன் நால்காண்டே இல்ல நச்சிகேத் புத்தே ஸ்டூட் அப் ஃபார் விதர்பா. as we are talking, அகீப் நவி இன்னொரு 5 விக்கெட் எடுத்தான். அகீப் நவி தானே இன்னொரு 5 விக்கெட் ஹால் ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் 65 years அப்புறமா டெல்லி அடிச்சிருக்காங்க. டெல்லி அடிச்சதே இல்லை அவங்க ரஞ்சி டிராஃபில. சோ இந்த மாதிரி டீம்ஸ் ஆர் ஏபிள் டு டர்ன் அ கார்னர்ங்கிற போது நம்மளால பண்ண முடியும். முதல்ல எல்லாத்துக்கும் நேத்து ஒரு ஆடு பார்த்தேன், செம்மையா இருந்தது. ஆடா இன்ஸ்டாகிராம் இல்லன்னு தெரியல. ஒரு பார்ட்டி வந்து வீட்டை பூட்டிட்டு வெளில கிளம்புறாங்க. அப்புறம் என்ன ஆயிடுது, அந்த பார்ட்டிக்கு வந்து ஐயோ மழை பெஞ்சா பூட்டு துரு பிடிச்சிருமேன்னு ஒரு பிளாஸ்டிக் டப்பால லாக்க போட்டு பிளாஸ்டிக் டப்பால லாக்க பூட்டிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணது எல்லாத்தையுமே டக்குன்னு ஒரு டப்பால போட்டு பூட்டிட்டு எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். பிளேயர்ஸ்க்கு என்ன வேணும், இப்ப இருக்கிற மாடர்ன் டே கேமுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம பார்க்கணும். Lovely. எனக்கு the next question I am going to move to is, so இப்போ பேசிக்கா வந்து இப்போ வந்து தமிழ்நாடு has produced a lot of good cricketers who are playing for international. நிறைய இந்த ஒயிட் பால் டாமினேஷன்ல தான் இருக்கு. பிகாஸ் ஆஃப் தி TNPL being a very very popular tournament and it's unearthing gems from this tournament. நிறைய ஐபிஎல்கா இருக்கட்டும், சப்ளை இந்தியா லெவலுக்கே இருக்கு. வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், நட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீசன் விளையாடினாரு. எனக்கு என்ன கேள்வினா, ஆர் தீஸ் பாய்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட் டு பிளே ரெட் பால் கிரிக்கெட்? The cricket is going towards the white ball and T20, the shorter format. Are they really up and hunger, அது எக்ஸாக்ட்டா வேர்ட் சொல்லணும்னா, are they hungry enough to go through the grind and make it எப்படி சொல்றது, make it a purpose that they have to play red ball அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்களா இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கிரிக்கெட் அதுல it is reaping benefits in the shortest format, அதுல சந்தேகம் இல்ல. பிளேயர்ஸ் அதை நோக்கி போறாங்களா, அது பிளேயரோட தப்பும் கிடையாது. ஆனா நான் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பிளேயருக்கு சொன்னேன், ஒரு அப் அண்ட் கமிங் இல்ல, ஒரு இந்தியா டோருக்கு வந்து டெஃபினட்டா ஆசைப்பட்டு ஹார்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கிரிக்கெட்டருக்கு ஒரு 5 years முன்னாடி சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நீங்க எல்லாருமே வந்து யூஆர் லுக்கிங் அட் ஹவு வெல் யூ கேன் பிளே, யூஆர் லுக்கிங் ஆஃப்டர் யுவர் செல்ஃப். நீங்க எல்லாம் ஒரு ஸ்டேஜ் விளையாண்டதுக்கு அப்புறம் யூ பிகம் லீடர்ஸ் ஆஸ் அ டீம். உன்னோட பவுலர்ஸ் பேட்ஸ்மேன் எல்லாரும் நல்லா பண்ணி செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் ஒரு ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சு சையத் முஸ்டாக் அலி ஜெயிக்கிற, விஜய் ஹசாரே ஜெயிக்கிறேன்னா தான் உன்னை இந்தியாவுக்கு செலக்ட் பண்ணுவாங்கன்னு. இன்னைக்கு ஏன் வந்து இந்தியா, நீ சொல்ற மாதிரி பெரும்பாலும் வாட் யூ ஆர் சீயிங் இஸ் a lot of Indian players who are spinners. ஏன் ஸ்பின்னர்ஸ் நிறைய விளையாடுறாங்க, தமிழ்நாடுல இருந்து விளையாடுறாங்க அப்படின்னா, the volume of overs, தமிழ்நாடுல ஸ்பின்னர்ஸ் நிறைய ஓவர்ஸ் போடுறாங்க and spinners get better when you bowl a lot more. சோ அதுக்கு டைரக்ட் ரிலேஷன் இருக்கு. அண்ட் இந்தியாவில் நிறைய இடத்துல இருந்து வர நல்ல ஸ்பின்னர்ஸ் அவ்வளவு போடுறதே இல்லை வால்யூம். ஒரு 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 எக்ஸெப்ஷன் நான் சொல்லுவேன்னா, இப்ப ரீசெண்டா வர அந்த ஹர்ஷ் துபேவும் மானவ் சுதாரும் வெரி வெரி குட், ரியலி குட். மானவ் சுதார் இங்க ஆடுறான், ஹர்ஷ் துபே ஹேட் அ சக்சஸ்ஃபுல் சீசன், நம்ம கூட தான் விளையாடுனா MRCக்கு. பட் கீப்பிங் ஆல் திஸ் அசைட், ஐ ஃபீல் நீ ரஞ்சி டிராஃபி ஜெயிக்கிறதுக்கு தமிழ்நாடுல இன்னைக்கு நேத்து கிடையாது. நீ போய் ஓல்டு பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் கூட பேசினா, டி ஸ்ரீனிவாசன் வாட் அ பேட்ஸ்மேன் அப்படின்னு, ஓகே, டி ஸ்ரீனிவாசன் வாட் அ பேட்ஸ்மேன் வாங்க, அப்துல் ஜபார் பத்தி பேசுவாங்க, வாட் அ டெரிஃபிக் பேட்ஸ்மேன், வாட் அ டெரிஃபிக் பிளேயர், நிறைய நீ கேள்விப்படுவேன். பட் why we have not been able to win ரஞ்சி டிராஃபி அப்படின்னா, அந்த தமிழ்நாடுங்கிற அந்த கோபுரத்துக்காக ஒரு என்பலம் இருக்குல்ல, அந்த என்பலத்துக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு.
அந்த ரூத்லெஸ் கம்பைன் டிசிப்ளின் இஸ் ஆல்வேஸ் லேக்ட். அண்ட் நான் விளையாடின டீம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒன் காம்ப்ளிமெண்டட் ஈச் அதர் ரியலி வெல். லட்சுமிபதி பாலாஜி தான் லீடர் ஆஃப் தி அட்டாக். யோ மை ஹெஷ் ஃபாஸ்டா போடுவான், யூஸ் டு கோ த்ரூ இட். கன்பா காயின் வச்ச மாதிரி சிஎஸ்கே விளையாடிருக்கான். சி கணபதி காயின் வச்ச மாதிரி ஒரே இடம் நங்கு நங்கு நங்குன்னு காலையில சாயந்தரம் வரைக்கும் போடுவான். ரன்னே கொடுக்க மாட்டான். He will pick up 20 overs or 18 overs, 2 wickets for 30 runs in a day. இத ரூட்லெஸ்ஸா பண்ணிருக்கான். அவன் இந்தியா ஏக்கு ஆடி இருக்கான். And he's a war horse for தமிழ்நாடு கிரிக்கெட். அந்த ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம்ல எக்ஸ்ட்ராடனரியா பண்ணான். அதே மாதிரி கூட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் நான் எப்பவுமே இந்த மாதிரி நிறைய விக்கெட்ஸ் போடுவேன். கூட போட்ட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் சி சுரேஷா இருக்கட்டும், ஆஷிகா இருக்கட்டும். அந்த டைம்ல நாங்க வந்து ஒரு சையத் முஸ்டாக் அலி 2 வின் பண்ணோம்னு நினைக்கிறேன். விஜய் ஹசாரே நானே எங்க இருக்கும் போது கேப்டன் பண்ணி வின் பண்ணிருக்கோம். பட் தீஸ் திங்ஸ் செட் த டீம் அபார்ட். கம்பைன்ட் டிசிப்ளின் ஆஃப் ஆல் தி இண்டிவிஜுவல்ஸ் கமிங் டு த பார்ட்டி. அதை வந்து பாம்பே ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. கேவி முன்னாடி எல்லாம் பாம்பே ரஞ்சி டிராபி ஜெயிக்கும் போது கேள்விப்படுற அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் 9 பேர் வச்சுட்டு வர போலர் எல்லாம் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் போட்டுனே இருப்பாங்க. Doesn't work anymore. I'm not saying in the discipline, but அந்த combined discipline for one common goal வரணும். அதை கொண்டு வரதுக்கு முதல்ல இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்னா பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி வரும் இந்த பிரதர்ஹுட்? நீ ஒரு 1.5 மாசம் கேம்ப், ஒரு பேசிக்கா 6 weeks ஃபிட்னஸ் கேம்ப் இருக்கணும். And that fitness camp should be in such a manner that your team will last for 6 months. And அந்த 6 months fitness camp மானிட்டர் பண்ணணும். இதை மானிட்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 6 weeks skill camp இருக்கணும். So we are literally talking about 3.5 months of time for this team to be together. நம்ம என்னைக்காவது ஒரு 20-25 எடுத்து இந்த மாதிரி ஒரு 3 monthsக்கு பிளான்டா ப்ராப்பரா ஒரு கேம்ப் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி வச்சுவாங்க விளாடல அப்படின்னு கை நீட்டினா ஒரு நியாயம் இருக்கு. அதை பண்ற வரைக்கும் பிளேயர்ஸ் நான் பிளேமே பண்ண மாட்டேன். They have a lot of talent. They will deliver if they are backed without insecurities. சூப்பரா 3.5 மாசம் அந்த கேம்ப் இருக்கணும்ன்றத பத்தி சொன்னீங்க. நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஷெட்யூலிங் அண்ட் பிரேக் இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி பேசாம அந்த ஷெட்யூலிங்குள்ள ஆர் ஷெட்யூலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் we are playing இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் we are playing புச்சிபாபுக்கு அப்புறம் ஒரு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து மொயினதுல்லா ஆடணும். இந்த வருஷம் ஆடல. பட் புச்சிபாபுக்கு அப்புறம் திருப்பி we are playing some side games, ஒரு பிராக்டிஸ் கேம்ஸா இருக்கட்டும், ஒரு சின்ன கேம்ப், ஒரு 10-12 days preparatory camp தான் பண்றோம் பிஃபோர் ரஞ்சி ட்ராஃபி. whereas the teams from north, like நீங்க சொல்றது நிறைய பேருக்கு வந்து 4.5 மாசம் தான் அவங்களுக்கு கிரிக்கெட்டே, அவங்க வாழ்க்கையே அந்த ஒரு வருஷத்துக்கு 4.5 மாசம் நிறைய சொல்லியிருக்கீங்க நீங்க. அதனாலதான் அந்த பசங்களுக்கு பசி ஜாஸ்தி ரொம்ப. ஏன்னா அந்த அவங்களோட எல்லாமே வந்து நான் வந்த காலகட்டம் வேற. ஐபிஎல் அதான் வந்த காலகட்டம் ரொம்ப நாள் முன்னாடி இருக்கு. ஆனா பறந்துச்சு டைம் 20 years. அப்ப நான் விளையாடும் போது ரஞ்சி டிராஃபி அந்த டிஷர்ட் அப்ப வந்து டிவிஎஸ் லோகோ போட்டிருப்பாங்க ரஞ்சி டிராஃபில. அந்த லோகோ போட்ட டிஷர்ட் ஒண்ணு வாங்கணும்னா என்னோட உச்சகட்ட அக்கம்ப்ளிஷ்மெண்டாவே இருந்தது. அந்த ஜெர்சியை போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆனதுக்கு அப்புறம் நோ அஃபென்ஸ் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், வணிகம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். we must understand the current economics of the game. ஓகே, இப்போ நான் அந்த மாதிரி விளையாடினேன், நீங்க அப்படி விளையாடணுங்கிற கான்செப்ட் கிடையாது. அப்ப விளையாடின போது my hunger to wear the தமிழ்நாடு ஜெர்சி and wear the India jersey was extreme. ஓகே, அண்ட் எனக்கு வந்து மாசம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வாங்கின சம்பளம் வந்து 1008 ரூபா ஸ்பிக்கில கொடுத்தாங்க மாசத்துக்கு, 1008 rupees. அதுக்கப்புறம் நான் ஹையா வாங்கின சம்பளம் 7000 rupees ஆழ்வார்பேட்டில் கொடுத்தாங்க மாசத்துக்கு. எதுக்கு நான் இதை உனக்கு ரீஇன்டரேட் பண்றேன்னா, இன்னைக்கு இட் இஸ் நாட் த சேம். இன்னைக்கு வந்து உனக்கு எக்கனாமிக்கலா நிறைய ப்ரொவைட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎல், அதுவே ஒரு எக்கனாமிக் மாடல் ஃபார் த பிளேயர். உன்னோட எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டி ஃபார் த பிளேயர் ஷுட் கம் ஃப்ரம் டிஎன்பிஎல். இன்ஃபேக்ட் டிஎன்பிஎலோட பர்சன் நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. பட் ஃபர்ஸ்ட் டிவிஷனும் நீ ஃபர்ஸ்ட் டிவிஷன் இவ்வளவு விளையாடி, நான் உன்னை சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கறேன். எஸ், இட் இஸ் புட்டிங் ஃபுட் ஆன் த பிளேட் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள். பட் அதை கொஞ்சம் ஸ்லைட்டா ரீதிங்க் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா உனக்கு டிஎன்பிஎல் இருந்து வருது. யூ வாண்ட் யுவர் க்ரீம் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் டு கம். 2 மாசம் நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் விளையாடுறேன், 1 மாசம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்றேன், 1 மாசம் டிஎன்பிஎலுக்கு ப்ரிப்பேர் பண்றேன். இதெல்லாம் முடியறதுக்குள்ளேயே எனக்கு டிஎன்பிஎல் ஆரம்பிச்சிருது 5 months. மீதி இருக்கிற 5 months அண்டர் 23, அண்டர் 19 போர்டு கிரிக்கெட், ரஞ்சி டிராஃபி கிரிக்கெட் நான் விளையாடினா எனக்கு எந்த மேட்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியும்? டு மீ ஆல் மேட்சஸ் ஆர் தி சேம். நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்ச் விளையாடுறதுக்கு இந்த சம்பளம், ரஞ்சி டிராஃபி விளையாடுறதுக்கும் ஆல்மோஸ்ட் அதே சம்பளம் தான். Now what match is bigger for me? Only the representation of first class cricket is bigger for me, nothing else. And இதுல இன்னொரு கான்டெக்ஸ்ட் இருக்கு. நம்ம ஒண்ணு உள்ள இருந்து பார்க்கணும். ரெண்டாவது, ஒரு பிளேயரா தமிழ்நாடு பிளேயர் எனக்கு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வேற விதர்பால இருந்து வர ஒரு பிளேயருக்கு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. எனக்கு ரஞ்சி டிராஃபி தான்டா ஒரே கேம், ஒரே டோர்னமெண்ட் அப்படின்னு வரான். அவனுக்கு அது வாழ்வாதாரம், உனக்கு அதுவும் ஒரு கேம், அவ்வளவுதான். there is a difference. டைல்யூட் ஆகுது. கரெக்ட்.
டைல்யூஷன் இல்ல. எனக்கு ம். எனக்கு 10-1 11 இந்த மேட்சுக்கும் டேய் எனக்கு இதுதான்டா மேட்ச் அப்படின்னு 2 பேரை விளையாடும் போது ரொம்ப கஷ்டம். இட் இஸ் a survival of the fittest. உன் மைண்ட் செட்டே வேற மாதிரி இருக்கும். நீ ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிற, 3 பேர் மாட்டிக்கிறீங்க, ஒருத்தன் கையில துப்பாக்கி இருக்கு, ஒருத்தன் கையில கத்தி இருக்கு, ஒருத்தன் கையில ஒண்ணுமே இல்ல. ஆனா ஒருத்தன் கையில ஒண்ணுமே இல்லங்கிறவன் தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த காட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவான். அந்த காட்டுக்குள்ள இருக்கிற வெப்பனையே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். மரம் ஏற கத்துப்பான். அங்க இருக்கிற சாப்பாடு கத்துக்க ட்ரை பண்ணும். சோ லைக்வைஸ் வேற வழி கிடையாது. சோ எனக்கு எந்த வாழ்வாதாரமே இல்ல கிரிக்கெட்ல, ரஞ்சி டிராஃபி மூலமா தான் நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சு வர ஒரு டீமை நீ எப்படி அடிப்ப? சோ த வெரி ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஆஃப் அ சேலஞ்ச் அவனுக்கு he is always going to have an upper hand. ஏன்னா அவன் இந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டே வரான். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், ப்ரொஃபஷனல் கல்ச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். உலகத்துல எல்லா இடத்துலயுமே இருக்கு. அண்ட் அது ஒரு அசிங்கமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். வேற ஒரு கல்ச்சர்ல இருந்து ஒரு பிளேயர் வந்தா he brings new things. ஒரு ப்ரொஃபஷனல் வந்து டெலிவர் பண்ணனா அது வேற மாதிரி. சந்தீப் வாரியர் கேரளால இருந்து வந்தான், he is delivered for தமிழ்நாடு. இங்கிலாந்துலாம் ஒரு கவுண்டிக்கும் ப்ரொஃபஷனல் அலோவ் பண்றாங்க. அது அங்க உள்ள ஸ்டேட் கிரிக்கெட் தானே, அங்க உள்ள கவுண்டி கிரிக்கெட் தானே. சோ ஒரு ரீசெட் பட்டன் அழுத்தணும். நம்ம வந்து அந்த அந்த ஒரு சேம் மைண்ட் செட் ஆஃப் சேயிங் எங்களோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் சுப்பீரியர் பெஸ்ட் இந்த முடிஞ்சு போச்சு. வெரி சாரி டு சே, நம்மளோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட்டை வெளியூர்ல இருந்து வந்து ப்ரொஃபஷனல் ஆடி அவன் நல்லா ஜாலியா அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறான். நம்ம ஒண்ணுமே பண்றது இல்லை. ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட்லயே நம்ம நிறைய பேசியாச்சு கேவி. பர்ஃபார்ம் பண்றவங்க தான் பர்ஃபார்ம் பண்றாங்க. புதுசா நம்ம ஊர் பசங்க பெருசா பர்ஃபார்ம் பண்றது இல்லை. வெளியூர்ல இருந்து வர பையன் அடிச்சுட்டு போறோம். சோ there is a requirement to stop, assess, reset and start all over again. ரீசெட் பட்டன் அழுத்தணும்னு சொல்லிட்டீங்க. நான் ஐ வுட் லைக் நிறைய பேசிட்டோம் இதை பத்தி. we have touched upon a lot of topics. ஒரு சம்மரைஸ் பண்ற மாதிரி இந்த 2-3 விஷயத்தை ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு விஷயமா கூட இருக்கட்டும், இந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணினா டெஃபினட்டா நம்ம அந்த டிராஃபி கிட்ட போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஜெயிக்கணும்னு கண்டிப்பா ஜெயிப்போம்டா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. பட் ஆனா we will definitely stand a chance to touch the trophy. கண்டிப்பா நம்ம பக்கத்துல போவோம்டா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஸ்டார்டிங் ஏதாவது 2-3 விஷயம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணினா, இந்த மாதிரி அப்ரோச் பண்ணினா, இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணினா டெஃபினட்டா ஒரு சேஞ்ச் தெரியும். நம்ம பக்கத்துல போறதுக்கு நிறைய நம்ம ஏன்னா டேலண்ட் இருக்கு நம்ம கிட்ட நிறைய. அதை வந்து எப்படி அதை வச்சு வேலை வாங்க போறோம்ன்றதுதான் மேட்டர். இது வந்து ரொம்ப நான் இவ்வளவு நேரம் பேசினேன், என்ன அனத்த விடுங்கடாங்கிற மாதிரி சொன்னேன். பட் இது வந்து லேயர் வைஸா பிரேக் பண்ணும். ஒரு இடத்துல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவா சில மாற்றங்கள் பண்ணணும், ஒரு சில இடத்துல டீம் மேனேஜ்மெண்ட் மாற்றங்கள் பண்ணணும், ஒரு சில இடத்துல பிளேயர் மாற்றங்கள் பண்ணணும். இதுதான் வழி நான் சொல்லாம ஃபர்ஸ்ட் இன்வெர்ட்ஸா லாஸ்ட் இயர் நம்ம வந்து ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்கோட அந்த புக்லெட் வருமே அதுல பார்த்து 3000 மேட்சஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம் டிஎன்சி அப்படின்னு சொல்லி. 3000 மேட்சஸ் நிஜமாவே நல்ல மேட்சஸா? வாஸ் இட் வர்த் இட்? இன்ஃபேக்ட் ஐ வுட் மச் ராதர் see only 1000 மேட்சஸ் being conducted. ஏஜ் குரூப் கிரிக்கெட்ல நிறைய மேட்சஸ் ஆகலாம். சீனியர் லெவல்ல குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட்டை பெட்டரா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பிளேயர் செக்யூரிட்டி. ஐ வுட் ரியலி லவ் டு see a lot of meetings, weekly meetings from the selectors across age groups, junior selection committee, under 14, senior selection committee, all of them getting together and having healthy debates about players. நமதுல என்ன தெரியுமா ஆகுது? மேட்ச் தோத்தா we sit across the table and talk bad about the players. ஒரு பிளேயரை பத்தி நம்ம தப்பா பேசுறோம் அப்படின்னாலே அந்த பிளேயர் கிட்ட இருந்து நம்ம பெஸ்ட் எடுக்கவே முடியாது. Whereas the job of a selector or a player or a coach or a management or the association is to be able to extract the best out of every single player. Likes and dislikes இருக்க முடியாது. And next moving on, player security எப்படி கொடுக்க போறோம்? Who are the talents we are identifying? சரி, white ballக்கு சீனியருக்கு we've got 10 bang on characters. 10 cricketers are a surety. These are cricketers we want to back for white ball specific games. These are 10 cricketers we want to back for red ball cricket. And give them, hand them contracts. And out of which 2-3 பேர் வந்து seniors இருக்கணும். And on top of that, you look at the junior age group. சரி, under 14 under 16 progression எவ்வளவு ஆச்சு? under 16 இருந்து under 19 எவ்வளவு ஆச்சு progression? under 19 ல 23 progression எவ்வளவு ஆச்சு? ஏன்னா நீங்க நம்ம under 23 is like literally தமிழ்நாடு A side. அதுக்கான செலக்ஷன் பாராமீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல அடிச்சா கொடுத்துறோம், under 19ல அடிச்சா கொடுத்துறோம், பெர்ஃபார்ம் பண்ணா கொடுக்குறோம். பட் நிஜமாவே ப்ரொக்ரஷன் ஆயிருக்கா? இந்த பையன் எங்க லேக்கிங்? ஒரு every boy that comes under the wing, under 19, 23, under 16 is the association's responsibility. அவனுக்கு ஒரு ப்ரொக்ரஷன் ரிப்போர்ட் இருக்கணும்.
கோச்சஸ் ரிப்போர்ட் இருக்கணும். தீஸ் ஆர் தி ஏரியாஸ் ஐ ஃபைண்ட் ரொம்ப நான் கோ த்ரூ பண்ணிருக்கேன் கேவி. ஒரு பிளேயரை செலக்ட் பண்ண வேணாம். அவன் வேஸ்ட்பா, அவன் ஃபீல்டிங் பண்ண மாட்டான், அவன் வேஸ்ட்பா கேட்ச் விட்டுருவான், அவன் வேஸ்ட்பா ஆக்ஷன் சைட் ஆன் இல்ல, அவனுக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போட்டா அவன் என்ன பண்ணணும் சொல்லுங்க, அவன் என்ன பண்ண பெட்டர் ஆவான் சொல்லி அதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ராதர் தென் த்ரோயிங் டஸ்ட், we have to look at a very healthy environment of wanting good for the players. ஏன்னா ஒண்ணுமே இல்ல, நான் சொல்றேன், ஒரு பிளேயரோ இல்ல ஒரு குழந்தையோ வீட்டுல இருக்கும் போது நம்ம அந்த குழந்தைக்கு நல்லது பண்றோம் தெரிஞ்சாதான் அந்த குழந்தை நம்ம கிட்ட வரும். அந்த குழந்தைக்கோ அந்த பிளேயருக்கோ ஒரு சின்ன டவுட், இவர் வந்து நமக்கு அகேன்ஸ்ட் நல்லது பண்ண மாட்டாருன்னா எப்படி நம்ம கிட்ட வருவாங்க? The players will get confused. And on top of that, we cannot have changes in staff every year. அண்டர் 19 தமிழ்நாடு டீமுக்குள்ள போனா இவர் தான்ப்பா கோச், அண்டர் 19 தமிழ்நாடு டீமுக்கு இவர் தான்ப்பா டைரக்டர். ஒரு அண்டர் 19 பிளேயர் மஸ்ட் பி ஏபிள் டு பிக் அப் த போன் கால் த டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட், ஒன் பர்சன் ஹூஸ் இன் சார்ஜ். Like how Prashant Vaidya is there at Vidarbha. I don't know if he's still continuing there. I could pick up the phone call, talk to Prashant Vaidya and say, hey, look, what are you doing? Harsh Dubey is extremely good. He must play. He's very good. அப்படின்னு சொல்லி 2 வருஷத்துக்கு ஆடுறான். இப்ப இந்தியாவே ஆடுறான் ஹர்ஷ் துபே. Who picks up the call and does that here? So likewise, there must be people who are willing to do that sort of progression. So என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர் 19 பையன் கூட போன் எடுத்தோ இல்ல அண்டர் 16 பையன் எடுத்து, சார் எனக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் சார், எனக்கு ஷார்ட் பால் ஆடுறதுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் சார், எனக்கு வந்து ஸ்பாட் பவுலிங் போடுறதுக்கு நெட் வேணும் சார், ரெட் பால் பிராக்டிஸ் பண்ணணும் சார், எனக்கு ஸ்விங் போடணும் சார், எனக்கு யார்கர்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும் சார் சொல்லி வந்து பிராக்டிஸ் பண்ண முடியணும். So I'm talking about a really healthy environment, and for which you must have real good coaching staff. On top of that, ஒரு அசோசியேஷன், நான் உனக்கு சிம்பிளா சொல்றேன், ஒரு அசோசியேஷன் எக்ஸ்ட்ரீம்லி குட்டா ஃபங்க்ஷன் பண்ணா 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. நம்ம எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன், செலெக்ஷன், கோச்சிங் எல்லாம் போவோம். 2 விஷயம், ஒன்னு பிளேயர், 2வது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ரொம்ப முக்கியமான ஆளுங்க யார் தெரியுமா? உன்னோட கியூரேட்டர்ஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ்மேன். உன்னோட கியூரேட்டர்ஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ்மேன் அடியிலேருந்து பயத்திலேருந்து சந்தோஷப்பட்டு இந்த பசங்க நல்லா பண்ணணும்னு நினைச்சு விக்கெட் ப்ரிப்பேர் பண்ணான்னு வச்சுக்கோயேன், நீ நல்லா பண்ணுவ. So these important stakeholders, right till the groundsman, right to the top, needs to be paused, reflected and reset. கலச்சு போட்டு ஆரம்பிச்சிட்டு சூப்பர்பான பாயிண்டோட முடிச்சிருக்காரு. மக்களே, நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, என்ன பண்ணினா தமிழ்நாடு ஜெயிக்கலாம், இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணலான்றத கமெண்ட்ஸ்ல விடுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எவ்வளவு தூரம் தமிழ்நாடு கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணிருக்கீங்க, சூப்பர்ஃபிஷியலா மேலோட்டமாவா, ஏன்னா இறங்கி ஃபாலோ பண்ண வேண்டிய நேரம் இருக்கு. ஏன்னா நிறைய மேட்சஸ் இப்போ வெளியே தெரியுது, நிறைய பிளேயர்ஸ் நல்லா பண்றாங்க, காம்பினேஷனா நம்ம நல்லா பண்ணோங்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கு. அதனாலதான் இந்த பேஷனேட்டான ஒரு ஷோ. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். கூடிய விரைவில் சந்திப்போம்.